அப்புறம் முருகருக்கு அந்த நெய்வேத்தியம் படைச்சு பூஜை செய்யணும். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. சூரபத்மனை முருகன் வதம் செஞ்சதுக்கு அப்புறம் முருகனை குளிர்விக்கிறதுக்காக இளநீர் படைக்கிறது வழக்கம். அதனால அந்த நாளில நம்ம நெய்வேத்தியத்தோட சேர்த்து முருகருக்கு ஒரு குளிர்ந்த இளநீர் படைச்சு வைக்கணும். அது ரொம்ப புனிதமானது. கோயிலுக்கு போக முடியாதவங்க கவலைப்படாதீங்க. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் டிவிலையும் ஒளிபரப்புவாங்க. அதை பக்தியோட பார்த்துக்கிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சிட்டு அதே மாதிரி பூஜை நிறைய செய்யலாம். அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு விரதம் நிறைய செய்யலாம். சூரசம்ஹாரம் அன்னைக்கு பக்தியோட பூஜை பண்ணீங்கன்னா முருகரின் அருள் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமா பெருகும். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.